சரணம். இதை பார்க்கின்ற தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது முக்கியமான விஷயம். ஏன்னா நான் தாய்மார்கள் குழந்தைகள்னு சொல்லிட்டேன். குழந்தைகள் 5 வயசுலேருந்து நான் சொல்கிறேன், அடுத்து 16 வயசு வரைக்கும் பெண் குழந்தைகள், இவங்கள இந்த தாய்மார்கள் சரியாக கவனிச்சுக்கணும். எப்படின்னா, நீ எங்கே போகிற, எங்கே வர்ற, நீ எப்போ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்கணும், கண்ணா இன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஸ்கூலில் என்னம்மா நடந்துச்சு, என்ன டீச்சர் சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, அங்கே வாத்தியார் இருக்காங்களா, என்ன ஏதுன்னு அவங்கள தொலைச்சி கேட்கணும். உனக்கு எதாவது பயமாக இருந்துச்சா, என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்தினால இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் கணுங்களா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்கோ. கூடிய மட்டுக்கும் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே விடுங்க. இந்த கோ எஜுகேஷன் வேண்டாம். நாங்களாம் கோ எஜுகேஷன் படித்ததில்லை. அந்த மாதிரி விடுங்களேன், என்ன கெட்டு போச்சு அந்த மாதிரி. அது அடுத்தது என்னங்கிறத கேட்டுக்கோங்க. பிள்ளைங்க வந்த உடனே அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஆணும், அது யாராக இருந்தாலும் சரி, அது தாத்தாவாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுதா, ஹூம்ஸ் எவர், யாராக இருந்தாலும் உன்னையே தொடக்கூடாமல் நீ பார்த்துக்கடா செல்லமே, என் வைரமேன்னு என் பிள்ளைகளெல்லாம் சொல்லுங்கம்மா. பச்சை குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. தாய்மார்கள் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த மாமியாரோ இல்லாட்டா அம்மாவோ அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறதாக இருக்கணும். இல்லாட்டா இந்த வேலை வேண்டாம், தூக்கி போடுங்க. ஒரு தாய் ஸ்தானத்தை அடைஞ்சிட்டிங்க. ஒரு குழந்தைய நல்ல விதமாக நீங்கள் ஒரு குழந்தைய உருவாக்கி விடுறது தான் உங்களுடைய வேலை. அதை மறந்துடாதீங்க. நான் பார்த்த அனுபவங்கள், என்னுடைய அனுபவங்கள் இந்த வார்த்தைகளை பேசுறது கணுங்களா. நீங்கள் இந்த சாதாரணமாக நினைக்காதீங்க. பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதுக்கு மறைக்குங்க. ஏன்னா அதுகளுக்கு பயம், அம்மானாலே பயப்படுவாங்க, புரிஞ்சுதா, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, படிக்க சொல்லுவாங்க, அதை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த பயம் அதுகளுக்கு இல்லாதபடிக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருங்க. பெண் குழந்தைகள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்குது, அந்த மாதிரி அவங்க போகிற பக்கத்துலேயே போய் அவங்களுக்கு தேவையானதை பாருங்கள். அவங்கள்ட்ட போய் மெனக்கட்ட நீ லவ் பண்ணால் தப்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல பேசவே பேசாதீங்க. அது காலகட்டத்தில் தன்னால் அவங்களுக்கு அந்த மாதிரி வர்றப்போ நம்ம அப்போ அட்வைஸ் பண்ணலாம். ஆரம்பத்துலேருந்தே உன்னை யாரும் தொடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் எங்கேயுமே தொடக்கூடாது, உன்னை கட்டி பிடிச்சி கொஞ்சக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அருமையான ஆரோக்கியமான குழந்தைகள் நமக்கு கிடைப்பாங்க. பிரச்சனைகளும் வராது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா. நீங்களா என் மகள்கள், அதுகளாம் என் பேரன் பேத்திய. நான் எப்படி இதை சொல்ல முடியும்? முந்தி மாதிரி நான் கவர்மெண்ட் இருந்தால் தெருவாக போய் நான் சொல்லிடுவேன். இப்போ எனக்கும் வயசாகி போச்சு. எப்படி நான் தெருவாக அலைய முடியாது. அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் உங்களுடைய பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அவங்கள்ட்ட நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளீஸ் டோன்ட் பி ஸ்ட்ரிக்ட் டுவர்ட்ஸ் த கேர்ள்ஸ். என்னை ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் விட்ட கடை என்னால் எல்லாமே செய்ய முடிஞ்சுது. நான் இப்போ ஃபெயில் ஆகிட்டு வருவேன். எங்கள் அப்பா கேட்பாரு, அவருக்கு நான் எந்த வருஷம் படிக்கிறேன்னே தெரியாது, எம்பிபிஎஸ்ஸை. நீ என்னம்மா ஆச்சு, எக்ஸாம் சொன்னியே அப்படின்னா, ஃபெயில் ஆகிட்டப்பா. சரி விடு, அப்புறம் அப்போ பார்ப்போம் அப்படி போயிட்டே இருப்பார். அதனால் பற்றி கவலையாக விட மாட்டார். இப்போ எந்த வருஷம் படிக்கிற, அப்பா 4th இயர்ப்பா. 4th இயருக்கு வந்திருக்கியா, ஓஹோ அந்த லெவலுக்கு தான் எங்கள் அப்பா. 4th இயருக்கு வந்திருக்கியா, சரிம்மா அப்படின்னார். இப்போ 4th இயரில் ஃபெயில் ஆகினா எதில் ஃபெயில் ஆகிருக்க அப்படின்னார். 4th இயரில் ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுப்பா, அவ்வளோதானே, அப்புறம் எழுதிக்கோ விடு அப்படின்றவார். அந்த மாதிரி அவங்கள என்ன பண்ணணும், தட்டி கொடுத்து வரணும். நீ பெரிய ஆள், நீ என்னென்னமோ சாதிக்க பிறந்திருக்கன்னு ஒவ்வொரு பிள்ளைக்கும் உணர்த்துங்க. சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் அவங்க எல்லாரும் சாதிக்கணுமே ஒழிய சின்ன விஷயங்களை மாட்டிக்கிட்டு அதை பயந்துக்கிட்டு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது கண்ணுங்களா. நீங்கள் கொண்டு வாங்க. பெண்களுடைய மூளை ஜாஸ்தி. என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்போ ஆண்களுக்கு மூளை இல்லையா, அதான் இல்லை. அந்த சென்ஸ் இருக்கே, அந்த ஷார்ட் அவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வளர்த்து விடுங்க. பெண் குழந்தைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. புரிஞ்சாக்கணுங்களா. நான் வேறு யாரையும் கம்பேரே இங்கே பண்ணலை. ஐ ஆம் டெல்லிங் யூ, பெண் குழந்தைகளை சரியாக பார்த்துக்கோங்க. இதை பெண்கள் தான் செய்ய முடியும். இதை ஒவ்வொரு தாயும் தான் இதை செய்ய முடியும். தயவுசெய்து தாய்மார்கள் இதுக்காக அக்கறை எடுங்க. நீங்களாம் என் மகள்கள், என் பேத்திகளை சரியாக கவனிச்சுக்கோங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை நான் நொந்து போய் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கண்ணுங்களா. இதுக்கு நான் பின்னால் எவ்வளவோ இருக்குது எனக்கு உள்ள. நான் ஏன்னா பப்ளிக்காக certain things I cannot talk because I am a civic sense lady. நான் ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர். I cannot talk more than this. ஓகே, கேட்குவீங்களா?
தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, நான் இருக்கிற காலத்தில் இந்த ரேக்கியை கற்றுக்கோங்க. நான் போனதுக்கப்புறம் ஐயோ அந்த அம்மா விட்டுட்டோமே நினைக்காதீங்க. இருக்கிற காலத்தை சகல பேரும் இந்த ரேக்கியை கற்றுக்கோங்க. அதில் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அதை நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். இனிமேல் நான் சம்பாதிச்சு எதையும் கொண்டு போக போகிறதும் கிடையாது. இன்று நாள் நான் உயிரோடு இருக்கிறேன், அவளை தான் நான் நினைக்கிறது இப்போல்லாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப என் செல்லங்களே கட்டாயமாக இந்த ஆட்டை கற்றுக்கோங்க. அதுவும் எத்தனை ஆண்டுகள் நான் கற்றுட்டு வந்திருக்கேன். 34 வருஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால் யாருமே விடாதீங்க. ஐ எம் டெல்லிங் யூ, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரேக்கி. அப்போ உங்களுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப விஷயம் திறக்கும். பிரபஞ்சம் அப்படி ஓப்பன் ஆகும். திறக்கிறப்ப எவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சுதா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். என்னுடைய மகள்களும் என்னுடைய பேத்திகளும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.